மாப்பிள்ளை எங்கடா? ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அவன் வரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையன் தான் நான் கூட இருந்து பார்த்துக்கணும். ஏன் இவ்வளோ நேரம்? இரு வரேன். பாலா, டே பாலா, டே கது தோறா பாலா, பாலா டே கது தோறா மாப்பிள்ள, கது தோறா மாப்பிள்ள. டேய் பாலா, கேக்குதா இல்லையா உனக்கு? டேய் பாலா, கது தோற போறியாலே. என்னடா? இல்லை ஆளே காணுமே இவ்வளோ நேரம், அதான். ஏன் நீங்களா கூட இருந்து பார்த்துக்க மாட்டீங்களாண்ணே? சரி வா. என்னடா? ஆமாம் ஆமாம், இப்போ தான் சேர்த்தோம். ஏய் நீ வெய் நான் கூப்பிட்றேன். வெயிடா, நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளைக்கு என்னப்பாச்சு? என் பிள்ளைக்கு என்னாச்சுப்பா? என் பிள்ளைக்கு என்னாச்சு சொல்லுமா? என் பிள்ளை எங்க போய் பார்க்கறேன், அது வயசுன்னு சொல்லியா? ஏன் போய் பார்க்கணும்? ஐயோ என் பிள்ளை. கொஞ்சம் வெயிட் பண்ணு. பங்காளி என்னடாச்சு? என்னடாச்சு? ஏய் என் தங்கச்சி என்னடாச்சு? தெரியலடா மாப்பிள்ள. ஏய் சொல்லி தொலையேண்டா. டேய் வாய். ஏய் அப்பா, ஒன்றும் ஆகாதுடா. நீங்கள் என்ன பதட்டமாக்கி விடாதீங்க சரியா? கொஞ்ச நேரம் அமைதியாக தான் விடுங்களேன். உங்களுக்கு எதாவது வேணா அதோ உள்ள ட்ரீட்மெண்ட் இருக்கு, உள்ள போய் பாருங்க. அப்புறம் போ. இது ஹாஸ்பிட்டல். கத்தி பேசாம கொஞ்சம் உட்காருறீங்களா? மாமா விடுமா, நான் பார்த்து பாத்துக்கோங்க சார். ஓகே. டேய் உட்கார. சிஸ்டர் சொல்லுங்க டாக்டர். அந்த 4 நம்பர் பேஷண்ட்டுக்கு நரம்பு தளர்ச்சின்னு சொன்னாங்களே, எப்படி இருக்கு? பாத்துறேன் டாக்டர். நல்லா பாத்துங்க, காசு கொடுத்துட்டான். ஓகே டாக்டர். இங்கே டீனா அப்படின்ற பேஷண்ட்டுக்கு வேண்டப்பட்டவங்க யாரு? சொல்லுங்க சார். அவங்களுக்கு ஃபென்டைனல் ஓவர்டோசஸ். நார்மல் மெடிசின்ஸை விட ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க. இட்ஸ் டூ சீரியஸ். இப்போ அப்சர்வேஷன் போயிட்டுருக்கு. வைட்டல்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே? ஓ பங்காளி, உனக்கு ஏதாவது புரிஞ்சுது? இல்லைடா. என்னாச்சு? என்னடா பாத்ரூம் போனியா மறுபடியும்? சும்மாரா. இவர் யாரு? இவர் அவங்களுக்கு என்ன வேணும்? சரி, அவங்களுக்கு ரொம்ப சிவியரா இன்டாக்சிகேட்டட் ஆகிருக்கு. செக் பண்ணிட்டு தான் மற்றெல்லாம் சொல்ல முடியும். அவளுக்கு ஒன்றும் ஆகாது டாக்டர், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹலோ, அதெல்லாம் நாங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் ஒரு 80,000 பேமெண்ட்டை இமிடியேட்டாக கேபினில் கட்டுவாங்க. டாக்டர், அவளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் விட்டிங்கன்னா ஐஃபோன் இருக்குல்லடா, எடுக்கல. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வேணால் வீடியோ எடுத்து தரோம். கொலாபரேஷனில் பண்ணிக்கலாமா டாக்டர்? யோ லூசா இவரு, போய் காசு கட்டுற வழி பாரியா. நமக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. போயா வாமா. பங்காளி ஃப்ரீயாக விட்றா, அட்வான்ஸ் நான் பார்த்து பண்ணிடுறேன். மாப்பிள்ள கொஞ்சம் வாயேன். என்ன? வாடா. என்னடா?
மாப்பிள்ள நீ சேர்த்து வச்சிருக்கல அந்த காசு எடுத்துட்டு வந்துருவா. என்னடா யோசிக்கிற மாப்பிள்ள? உன் வைராயத்தை போய் விட்டுரு. டீனா விட அந்த காசு உனக்கு முக்கியமாடா? லே, நான் அதுக்காகலாம் யோசிக்கலடா. காசு என்னடா பெரிய காசு? எனக்கு நீ என் உலகமாக இருக்கதா ஒருத்தி மட்டும் தான்டா. ஓடா புடி, சீக்கிரம் ஊருக்கு போய் கொண்டு வா போ. கியூட்டாமா நீ? பைத்தியமாடா நீ? டே பங்காளி, டீனாவை ஏதோ காப்பாற்ற முடியும் சொல்லி பேசிக்கிறாங்கடா. என்னடா சொல்ற? தெரியலடா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. ஏன் டாக்டர் என்ன சொன்னாங்க? தெரியலடா, நீ வாடா. ஏய், சிஸ்டர் டாக்டர் சிபிஆர்லாம் பண்ணிட்டீங்களா? நோ சேஞ்ச். மற்ற ப்ரொசீஜர்லாம் டீஃபிப்ரிலேட் பண்ணுங்க. விரல் தீண்டும் நொடியில் உந்தன் காதலிந்தன் கண்ணிலே வழிமாறும் பொழுதில் உன் துணை இருப்பேனோ பண்றாங்கம்மா மிஷின்லாம். விழி நீரும் விழியில் உந்தன் வாசம் தேடி செல்லுவே காதல் வாழும் இதயத்தில் நாளும் மனதினில் நீ மட்டும் நின்றாயே உந்தன் நினைவும் எந்தன் கனவும் சேரும் நேரம் ஸ்வர்கமே காதல் போகும் உடைந்திடும் நேரம் மனதினில் நீ மட்டும் நின்றாயே உந்தன் நினைவும் எந்தன் கனவும் சேரும் நேரம் இல்லையே. இமையருகே நீயும் இருப்பாயோ உயிரே விரல் தீண்டும் நொடியில் உந்தன் காதலிந்தன் கண்ணிலே சிஸ்டர் இன்ஜெக்ஷன் எடுங்க சீக்கிரம் குயிக். அவளுக்கு ஒன்றும் இல்லைம்மா. சிஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா சொல்லுங்க, நான் திரும்ப வந்து பார்க்குறேன். எப்பா நீங்களா யார் உள்ள வரீங்க? வெளியே போங்க. சொல்கிறல்ல கிளம்புங்கப்பா, இவ்வளோ பேர் இருக்கக்கூடாது. போங்க போங்க, சொல்கிறல்ல நாங்கள் பார்த்துக்குறோம். போங்க. சார் உங்களுக்கும் அடிபட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். வாங்க. டே மாப்பிள்ள, மாப்பிள்ள, யோ மாப்பிள்ள, மாப்பிள்ள. என்ன சொல்றா? டீனா எழுந்துட்டா, பேச பாடுறா. நான் பார்த்துக்கிறேன், போ. உன்னை கூட்டிகிட்டு வர வழியில் தலையில் எனக்கும் அடிபட்டுருச்சு. அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு
நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு. என்னாச்சுமா உனக்கு? என்னை விட்டு போகலான்னு முடிவே பண்ணிட்டியோ நீ? மனசில் நிம்மதி இல்லாத நேரத்தில் தான் வாழ தகுதி இல்லைன்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும். நான் உனக்கு எந்த வகையிலம்மா நிம்மதி இல்லாமல் போயிட்டேன்? என்னை பற்றி ஏமா கொஞ்சம் கூட யோசிக்கல? உன்னத்தம்மா கேட்குறேன், சொல்லு. உங்களை பார்த்தாலே எனக்கு இப்பெல்லாம் பயமா இருக்கு மாமா. ஆ, என்ன புரியல? பயமா இருக்கு. ஊரே என்னையும் என் புருஷனையும் தப்பா பேசுது. உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினா கூட மூஞ்சு கொடுத்து சரியா பேச மாட்டேங்கிறியே. என்ன ஊருன்னு இந்த சொந்தக்காரங்களா? புரியுது மாமா. ஊரு சொந்தக்காரங்க எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா என் புருஷனை பத்தி எனக்கே தப்பா தோண ஆரம்பிச்சிருச்சு. மன்னிப்பை நான் ஏத்துக்கிறேன் மாமா. ஆனா உன் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. என்னடி புரியல? எனக்கு ஒன்னே ஒன்று சொல்றியா மாமா? நான் யார் உனக்கு? என் பொண்டாட்டி. அது இல்லை, நான் யார் உனக்கு? நல்லா யோசிச்சு சொல்லு மாமா. என்னம்மா? நல்லா யோசிச்சு சொல்லு மாமா. பொண்டாட்டி மட்டும்தான். நான் யார் உனக்கு? நல்லா யோசிச்சு சொல்லு மாமா. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி சாக்கு போக்கு சொல்லிட்டு தெரிய போற? இன்னைக்காச்சும் போய் ப்ரொபோஸ் பண்ணி விடுறா. ஒவ்வொரு வாட்டி உன் துணைக்கு வந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு மாப்ள. ஏய், எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா? அப்படியே உடம்பெல்லாம் வெட வெடன்னு ஆயிடுது. அப்போ இந்த ஜென்மத்தில் என் தங்கச்சி நீ ப்ரொபோஸ் பண்ண மாட்டேன். ஏய், வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசக்கூடாது. கண்டிப்பாக உன்னை என்னோட மச்சான் ஆக்குவேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதே தான். நட மச்சான். நான் அப்படியே எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கிறேன். என்னடா எங்க வந்து எங்கடா? அங்கடா பையில அதுக்குன்னு தள்ளியாடா விடுவேன். சரி நீ போ போ போ, நான் பாத்துக்கிறேன். போடா மாப்ள. ஆல் தி பெஸ்ட் டா. நண்பனுங்க மாமாவை பார்க்கறதுனால ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. சை, வெட்டியோட மாப்ள. ஓகே. எங்க ஆக்சுவலா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அது எது? ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? மாப்பிள்ளை இன்னைக்கு கலக்க போறான். ஓகேங்க. நவ்யா, எவ்வளவு நேரம் நீ தனியா இருக்கிறது? லொகேஷன் கிடைச்சிருச்சு, வா. என்னக்கா சொல்ற? லொகேஷன் கிடைச்சிருச்சா? ஒரு நிமிஷம் இருக்கா, நான் அதுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். லோயிட்டு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சீக்கிரம் வா. அக்கா, அதோ வரேன். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்?
என்னதா? ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்லணும்லாம் சொல்லலையே, ஒன்று கேட்கணும் தானே சொன்னேன். சரி கேளுங்க. இப்போ ஒருத்தவங்க வந்தாங்கல்ல. ஆமா. அவங்க பேர் என்ன? சொல்லிட்டான்டா என் மாப்பிள்ள, ஜெயிச்சிட்டான்டா. என்ன இவன் பாம்பு திங்கிற தவளை மாதிரி உட்காந்துருக்கான்? லை என்ன மாப்பிள்ள இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பாலா ஏதோ என் தங்கச்சியை பேச பார்க்குறான், அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். தங்கச்சிக்கிட்ட பேசுகிறானா? அப்படியா? நம்ம அமிச்சதே இவன் பார்த்துருப்பானோ? மாட்டிப்பானே. அவங்க பேர் டீனா. அவங்க ஒரு யூடியூபர். இந்த ஊருக்கு vlog எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா நான் அவங்க அசிஸ்டன்ட் தான். எனக்கும் அவங்கள மாதிரி ஒரு யூடியூபர் ஆகணும்னு தான் ஆசையே. பேசுனதை பார்த்தா பிக்கப் பண்ணியிருப்பான் போல. பொங்காளி 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 ஏபாலா. ஐயோ குட்டி கொஞ்சம் பார்க்குறானே. நீங்க அவங்க ஃபேனா? போட்டோ எடுக்கணுமா? ஆமா ஆமா ஆமாங்க, பயங்கரமான ஃபேனுங்க. எங்க வெறித்தனமான ஃபேனுங்க. ஒரே ஒரு போட்டோங்க ப்ளீஸ்ங்க. அவ்வளவுதானே? சரி 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 வாங்க வாங்க. போங்க போங்க வரேன். இவங்களை விட அவங்க நல்லா இருக்காங்களே. எவ்வளோ சொல்லுது நான் சொன்னேன். இழுத்துட்டு போகிறான். இவன் எங்க இழுத்துட்டு போறா? ஐயோ இவன் போக மாட்டான் போலயே. கரும்பாந்தரம் பிடிச்சோம் எப்படி பார்க்குறான் பாரு. யாரு? உங்க ஃபேனாக்கா? உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணுமா? ஆமாங்க. ஓ, ஒரு 2 நிமிஷம் இருங்க. ஒரு 3 மாண்டேஜஸ் எடுக்கணும். அதை எடுத்தது உங்களுக்கு போட்டோ கொடுக்கிறேன். யா யா யூ கேன் ப்ரோசீட். டெஃபினெட்லி யூ கேன். Thank you. நீ வா. வெல்கம். ஏய் என்ன என்ன கைய விடு. ரைட்டு உத்தரவான வீட்டு தான். ஹலோம்மா, இதோ வந்துட்டு இருக்கேம்மா. இங்கே மழை வர மாதிரி இருக்க. டேய் இதோ துணி காப்படி அடி. டேய் பரவாயில்ல, நம்மளே துரத்தலாம் நினைச்சோம், அவனே போயிட்டான். நீங்க அவங்க ஃபேன் தானே? போட்டோ எடுக்கணும் சொன்னீங்க. கைய விடுங்க ஃபர்ஸ்ட், வலிக்குது. இந்த மாதிரிலாம் ரூடா பிஹேவ் பண்ணாதீங்க. உங்க டீம்ல இருந்து ஜாயின் பண்ணோம். சோ ஏதாவது சான்ஸ் இருக்குமா? ஏதாச்சும் வர்க் அந்த மாதிரி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வேணா ஒன்னு பண்ணலாமா? இன்னைக்கு ஃபுல்லா ஷூட் தான் இருக்கும். நீங்க வேணா ஒரு ஆம்பளை துணையா இன்னைக்கு ஃபுல் டே எங்க கூடவே இருக்கீங்களா? ஃபுல் டேவா? ஃபுல் வீக் கூட இருக்கேன். அப்ப நான் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். போய் கேளு. ஓகே டெஃபினெட்லி. என்ன மச்சான் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிப்போம். மாப்ள சொல்லு மச்சான். கையெல்லாம் பிடிச்சி பேசுற. லவ் ஓகேவா? மச்சான் உன் தங்கச்சிக்கிட்ட பேசி பார்த்தேன். என் வாழ்க்கைக்குள்ள வராப்புல தெரியல, செட் ஆகல. ஐயோ என்ன சொல்ற? எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பாக இப்போ வந்திருக்கு. நீ என்ன பண்ணு, அப்படியே கிளம்பிடு சரியா? கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டானே. நல்ல வேலை யாரும் பார்க்கல, அப்படியே பதுங்கிடுவோம். இந்த வர இவர் குட்டில கொஞ்சம் தேடி பார்க்குறேனே. டே பாலா, டே பாலா, லே பங்காளி, டே நீ லவ் பண்றது பாலா இது தெரிஞ்சுடா. நான் தான் ஜோக்கரா? சை, அந்த போட்டோ கிட்ட பையன் இருக்கான்ல, ரொம்ப நேரமா நிக்கிறான். நம்மளையா பாக்குறான்? ஆமாக்கா. இல்ல இரு. ஓகே. ஓய் இங்க வா. நானா? நீதான். இந்த வர போன கூட போட்டோ எடுத்து கொடுத்த உடனே கிளம்பிடணும். பின்னாடிலாம் வரக்கூடாது சரியா? ஏங்க ஆம்பளை துணை வேணும்னு கேட்டாங்க, நான் வேணாம். ஆம்பளைய நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க.
மறக்காம போஸ்ட் பண்ணும்போது என்ன டேக் பண்ணுங்க. இப்ப கிளம்புங்க. நான் அப்படி பாக்குறேன். போன ஜென்மத்தில் உன்னை அந்த கையாலே தவற விட்டு இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு மறுபடியும் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். என்னது? நிறைய சினிமா படம்லாம் பாப்பியா நீ? அட்ட நிஜமாங்க? ஐயோ, இருக்கிற கடுப்புல இவ வேற. அப்படி என்னதாங்க உங்க கடுப்பு? கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். அட சொல்லுங்க. இன்னைக்கு தஞ்சாவூர் vlogனு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கணும். ஃபுட்டேஜே எடுக்கல. அப்புறம் எப்படி அப்லோட் பண்ண முடியும்? போதுமா? இவ்வளோதானா? ஏங்க, நேர்மையான ஒரு உழைப்பை ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் அதை எப்போ வந்தாலும் சூப்பராக ஆதரவு கொடுப்பாங்க. புரியல. நாளைக்கு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வார்த்தையே நமக்கு ஒரு வாய்ப்பு தான். எல்லாமே ஒரே நாளில் நடந்துரும்னா அது எப்படி? ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கதா போகுது. இன்றைக்கி நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சிடணும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தேன். பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நான் வரண்டி. அத்தாடி. ஆமாம். இன்னைக்கு என் கூட ஆம்பளை துணியா இருக்கியா? வீட்டுக்கு போய் துணி மாத்திட்டு வந்துடுறேன். ஆளு என்ன எல்லாம் ஓகே தானே? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க திங்க் லைக் டீனா. சோ இன்னைக்கு நம்ம vlog எடுக்க போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சோழரின் ஸ்வர்க்க பூமி தஞ்சாவூர். என்ன பங்காளி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள, இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும். அதை விட முக்கியம் அந்த பொண்ணோட சாலை பறக்காம பார்த்துக்கணும். பெரிய பொறுப்புல. ஏதோ தக்கம் வந்ததும் கனவும் கலஞ்சு போகுதோ, உந்தன் சிரிப்ப கண்டதும் முன்னால நின்ன மைனாட்டினா மைனாட்டினா அந்த பார்வை மட்டும் வேணா. உன் அழக பார்த்து அடங்கி போச்சு என் ஆட்டுதான் ஆட்டுதான். மைனாட்டினா மைனாட்டினா அந்த பார்வை. இங்க மாண்டேஜ் முடிஞ்சிருச்சு. வேற லொகேஷனுக்கு போலாம். போலாம். அடுத்த லொகேஷன் போலாம். ஏங்க, உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு நான் ஒன்று வாங்கியிருக்கேனே. என்னது? தஞ்சாவூர் பொம்மை. எங்க ஊர் ஸ்பெஷல். காதல் குரல் உயிர் தொடரும் உந்தன் நிழல் கரம் கேட்கும் காதல் முதல் உந்தன் அருகே எந்தன் இதழ் எந்தன் ஹார்ட்டில் காதல் குரல் உயிர் தொடரும் உந்தன் நிழல் கரம் கேட்கும் அக்கா கொஞ்சம் ப்ரொஃபைல். ஏய் எடுக்காத. ஆமா, நீ எப்பவுமே இந்த மாதிரி ஷர்ட் பேண்ட் தான் ட்ரெஸ் பண்ணுவியா? நான் பிறந்தது தஞ்சாவூரில் சின்னதாக ஒரு கிராமத்தில் தான். ஆனால் என்ன அப்படி வெளியில் காட்டிக்கணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் உங்களை மாதிரி பசங்கள்லாம் வேட்டி சட்டை போட்டால் செம்மையாக இருக்கும் தெரியுமா? சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு ஹெல்ப் பண்றா டே, ப்ளீஸ் டா. டே உன் காதல் ஏமாறத கிச்சுதா போடா. டே பங்கு, நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியாடா? அது வேற வேண்டியதா விடுடா.
அடிங்க போடா. போய் சொல்ல ஒன்னும் ஆகாது. ஆல் தி பெஸ்ட். தைரியமா போ. பயமா இருக்குக்கா. பாலா பாலா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னது சொல்லு. இன்னைக்கு தான் எனக்கு இதை சொல்றதுக்கு தைரியம் வந்துச்சு. நான் ரொம்ப நாளா உங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? நேற்று வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே சொல்லியிருப்பேன். இதோ பாருமா, நான் உன்னை ஒரு தங்கச்சியாக தான் பார்க்குறேன். சரியா? தேவையில்லாமல் ஆசையெல்லாம் வளர்த்துக்காத. போய் படிக்கிற வேலையை பாரு. சரி. நிற்கிறான் பாரு. எல்லா பொறித்தனத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வந்தியே என் வீட்டுக்கு நீ தேடி நானுனை நீங்க மாடா வெள்ளியா? எஸ். நீங்கினால் தூங்க மாட்டேன். வந்துட்டாடா. குட் நைட். வந்தன்னைக்கே வெளில தள்ளிட்டான். என்ன பண்ற? வாங்க. உள்ள இருந்த சோஃபாவை இப்போதான் எடுத்து போட்டு விட்டேன். பரவாயில்ல, நான் தரையில தூங்குறவதான். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு செலிபிரிட்டி மேடம் எப்படி தரையில் தூங்க வருது? சோஃபாவில் தான். தஞ்சாவூர்காரங்க பாசக்காரங்கன்னு காட்டுறீங்களே. இதெல்லாம் கம்மி தான். படுங்க. இருங்க பாய். இப்படி வாங்க. நீ எங்க படுத்திருக்க? இந்த ஊர் கொஞ்சம் கலவரமாக இருக்கும். உன் பாதுகாப்புக்காண்டி தான் இருக்கேன். சரி, இன்னைக்கு நான் என் வேலையை ரொம்ப சந்தோஷமா முடிச்சேன்னு நான் நம்புறேன். உண்மையாவா? நிஜமா. அப்போ இன்னைக்கு எனக்கு நல்ல தூக்கம் தான். நல்லா தூங்குவேன். இவ்வளோ உதவி பண்ணிருக்க, ஏதாச்சும் கேளு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அதுவுமே எதிர்பார்த்துலாம் செய்யலை. அதெல்லாம் வேணாம். சும்மா கேளு, பரவாயில்ல. வேணாமா? ஒன்றும் இல்லை, வேணாம். எது வேணாம். கேளுன்னு சொன்னா கேளு. என்னை கல்யாணம் கட்டிப்பியா? நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். வேணான்னு சொன்னேன். ஏங்க, உங்க மீடியா ஸ்டைல சொல்லணும்னா இது சும்மா பிராங்குங்க. ஐயோ ஏங்க, சாரிங்க, தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் மூடிக்கிட்டு தூங்குறீங்களா? தூங்கிட்டேன். ஐயோ சொதப்பிட்டீடா. தப்பு பண்ணிட்டடா. டே பங்காளி, என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? எனக்கும் ஒன்றுமே புரியலடா. என் பொண்டாட்டி முகத்தில் இருக்க சிரிப்பும் வெக்கமும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை பார்க்கறதுக்காகவே ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன், பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கவே முடியாது போல இருக்குடா. டேய், நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிங் மாட்டல. உன் பொண்ணு என்ன கொஞ்சம் அடம், ஆனால் சரியான தெளிவுலே அவள் சொல்கிற மாதிரி கேட்டு வாழை பாடுறா.
என்னால் இப்படி ஒன்று பார்க்க முடியலடா. ஆமாண்டா பங்காளி, என் மேலேயும் ஏதோ தப்பு இருக்குடா. இப்போ சொல்லி என்னத்த மச்சான் சொல்லு தலைவா. ஹாஸ்பிட்டலில் தங்கச்ச காணும்டா. எங்க தெரியும் காணும்டா. அவளை காணும்டா. என்னடா சொல்ற? ஆமாடா, எங்க தெரியும் அவளை காணும். ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாவா? டேய், அவளை எல்லாத்தையும் தேட்டண்டா. காலைல இருந்து இவ்வளவு அவ்வளோ பார்த்துக்கிட்டோம். இவளுக்காக கொசுக்கல்ல நான் வெளில ஓரமா கிடந்தேன். டேய் எங்கடா போனோம் இவன்? டேய், டீனா கடா போனா ஆளே காணோம். டேய், உன்னை எங்கே இருந்து பாத்துக்கலாம்டா சொன்னேன். எங்கடா போன? ஐயா உனக்கு இருக்க போயிட்டு வந்தேன். போடா மயிரே. அங்க பாரு. டேய் என்னடா? எனக்குன்னு அவ கொடுத்துட்டு போனது இது ஒன்று தான்டா. இருந்துட்டு போட்டோம், அதான் போயிட்டால. நான் பதிலுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஓடிட்டா. எங்கடா உங்க டாக்டர்? வெளிய வாங்கடா. பல சொல்ற. எங்கடா போடா? உள்ள தான இருந்தா. எங்கடா போடா? யாரடா போறியா? டேய். டேய். எங்கடா உங்க டாக்டர்? ஹலோ, இங்க என்னங்க நடக்குது? நீ யாரு? ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? டாக்டர். எங்கடா போடா? ஹாஸ்பிடல் தான சார். ஹலோ, கையெடுங்க. ஹலோ, எங்கடா சொல்றா? எல்லாரும் கையெடுங்க. நான் ஹாஸ்பிடல்ல வந்து இன்டீசென்ட்டா கத்திட்டு இருக்கீங்க. தங்கச்சி நான் இந்த ஹாஸ்பிடல் தான்டா கேட்பாங்க. கொஞ்ச நேரம் கம்முனு இரு. போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிடுவா? டேய், டீனா கணப்பு நீ எங்க போனீங்க? நீ பாலா பாலா. வைத்தியர் டேய், எங்கயாச்சும் உள்ள போய் தேடுடா. போடா, போய் பாருங்கடா. போடா, நிக்காதீங்க போங்க. எங்கயாச்சும் போய் பாருடா இருக்கானே. என்ன தம்பி ஈஸியா அச்சறீங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்கடா. டேய் பங்காளி, ரொம்பலாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. இப்போ இருக்க பொண்ணுலாம் அவன் தேவைக்காக பழகிட்டு போயிட்டே இருக்காளுங்க. உன்னால அவளுக்கு வேலையாயிடுச்சு போயிட்டா. எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்க நீ? கிளம்பி வா. மனுஷனுக்கு 1008 வேலை இருக்குது. காதலுக்கு இதில் விழுந்துருப்போம். வாடா டேய். சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டீங்க, செலிப்ரிட்டின்னு காட்டிட்டீங்க.